நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு புரியுது. ஏன் ஜான் சீனா வில்லனாக மாறினார் என்று கேட்கிறீங்க. ஆனா அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, நான் ஜான் சீனா கிட்ட பலமுறை பேசிட்டேன். ஜான் சீனா இப்ப எடுத்த முடிவு கிடையாது. ஜான் சீனா இது முன்கூட்டியே எடுத்த முடிவு. ஜான் சீனா ஏற்கனவே என்னிடம் பலமுறை வந்து பேசினார். நான் தலைகீழாக மாறுகிறேன். அதாவது நான் வில்லனாக மாறுகிறேன் என்ற எண்ணத்தை அவர் என்னிடம் ஏற்கனவே வெளிப்படுத்தினார். அதன் வெளிப்பாடாக தான் இன்று அவர் இந்த மாதிரியான வில்லத்தனத்தை கொண்டு வந்துள்ளார். அதனால ஜான் சீனாவை நீங்கள் யாரும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் உங்களுடைய இயக்கத்தை சரிகட்டவே ஏற்கனவே நான் உள்ளே வருவேன் என்று அவர் கூறியிருந்தார். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு அவர் கூறியிருந்தார். கடந்த 10 மாதங்களாக அவர் உள்ளே வருவதற்கு பல காரணங்கள் இருந்தது. இப்பொழுது அவர் வந்தது இதே மாதிரியான காரணங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். அதிர்ச்சி கிடையாது, அது உங்களுக்கான அதிர்ச்சி கிடையாது. ஜான் சீனாவுடைய விருப்பம் அது. ஏற்கனவே அவர் என்னிடம் பல முறை பேசியிருக்கிறார் இதை பற்றி. இது ஜான் சீனாவின் ஆசை கூட சொல்லலாம். ஜான் சீனா வந்து கடைசியா ஒரு முறை வரப்போவதாக கூறி, ஜான் சீனா வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்காததை கொடுக்கணும், ரசிகர்களை மகிழ்விக்க நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படி என்று சொல்லிவிட்டு தான் ஜான் சீனா இந்த மாதிரியான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் ஜான் சீனா வில்லனாக வர விரும்பினார். ஜான் சீனா வில்லனாக மாறினார். அதனால் தான் ரசிகர்களுக்காக கடைசியாக கிடைக்கப்பட்ட வாய்ப்புன்னு சொன்னார். இதுதான் ஜான் சீனாவை பற்றி ட்ரிபிள் ஹெச் கூறியது. அடுத்தபடியாக ஜான் சீனா என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஸ் மீட்டில் ஜான் சீனா வந்தார். அந்த ட்ரைபாட்லேருந்து மைக்கை கழட்டினார். மைக்கை கழட்டி அப்படியே மேலே தூக்குனார். அப்படியே மைக்கை ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு ஜான் சீனா அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டார். ஏன்னா ஜான் சீனா ஹில் டர்ன் பண்ணுறாரு. ஆனால் அதில் மாதிரியே அதுக்கு மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணுன்றது அது மாதிரியே வந்து அவர் செய்கை செஞ்சு காமிச்சார். ராக் பேசியது. ஒரு விதத்தில் ஜான் சீனாவை இதுவரைக்கும் நீங்கள் குழந்தை முகம், அதாவது பேபி ஃபேஸாக தான் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஜான் சீனாவின் மற்றொரு முகத்தை காட்ட விரும்புகிறோம். அதற்காக தான் ஜான் சீனா இப்படி ஒரு தருணத்தை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சுள்ளார். இது வந்து உலகத்தில் பல பேருக்கு ஷாக்கிங்கான விஷயமாக இருக்கு. ஆனால் இது எனக்கு எந்தவித அதிர்ச்சியும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் இதை போல் நான் பலமுறை செய்து உள்ளேன். அதனால் நான் நல்லவனாகவும் இருந்துள்ளேன், கெட்டவனாகவும் பயணித்துள்ளேன். அதனால் அந்த கேரக்டர்களை ரெண்டுத்தையும் எடுத்து நான் இருந்ததால் எனக்கு இது வித்தியாசமாக தோணவில்லை. ஜான் சீனாவை பொறுத்தவரை அவர் எப்பொழுதும் நல்ல முகமாக தான் உங்களுக்கு தோன்றியிருக்கிறார். இப்பொழுது திடீரென்று அவர் கெட்டவராக காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். நான் என்ன நினைக்கின்றனோ அதை தான் செய்கிறேன். நான் உணர்வதை ஜான் சீனா செய்கிறார். அதனால் தான் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கு என்று ராக் கூறினார்.